ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நம்ம ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி மனதை அமைதியாக்கும் எம்டி மெடிடேஷன், இதை எப்படி பயிற்சி செய்கிறது, இதனால் கிடைக்கிற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என் கூட சேர்ந்து இந்த தியானத்தை பயிற்சியும் செய்யலாம். மனிதனோட மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நாம் சேர்த்து வச்சிருக்கிற அத்தனை விதமான தகவல்களோட வெளிப்பாடு தான். ஒரு பேனா அப்படிங்கிறத பற்றி திங்க் பண்ண, இது வரைக்கும் நாம் எந்தெந்த விதமான பேனாவெல்லாம் பார்த்துருக்கோமோ அது எல்லாத்தையுமே அது இப்போது நமக்கு ஷோ பண்ணும். ஒரு யானையை பற்றி நம்ம யோசித்தோம் அப்படின்னா, யானையை பற்றி யோசித்து முடிக்கல, அந்த வார்த்தையை கேட்ட உடனே பலவிதமான பிக்சர்ஸை அது நம்ம முன்னாடி காட்டும். இந்த மாதிரி பலவிதமான தகவல்களோட குவியல் தான் நம்மளோட மனம் அப்படிங்கிறதா இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இதில் இருந்து நாம் பலவிதமான கன்ஃபியூஷன்ஸ்லையும், இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான நேரங்களெல்லாம் என்னென்னா, இந்த பலவிதமான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை நம்ம அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாமே நம்மளை ரொம்ப அழுத்தத்துக்கு உள்ளாக்கும். இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு, இதிலேருந்து நம்ம விலகி நிற்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழி என்ன அப்படின்னா, நம்மளோட மனதை வெறுமையாக்குதல். ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை நாம் மெடிடேட் பண்ணோம். கண் இருந்தும் பார்க்காமல், காது இருந்தும் கேட்காமல், வாய் இருந்தும் பேசாமல், அப்படியே உட்கார்ந்து ஒவ்வொரு எண்ண ஓட்டங்களோட முடிவும் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். கண்கள் மூடி உட்கார்ந்தாலே மனம் உடனே அடங்காது. நாம் ஒவ்வொரு எண்ணங்கள் பின்னாடியுமே போகணும். என்னென்ன எண்ணம்லாம் தோணுதோ அந்த அத்தனை விதமான எண்ணங்களுக்கும் பின்னாடி போய் கடைசியில் அந்த எண்ணம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் எப்படினாலுமே நம்மளோட மனம் அமைதி அடைய ஆரம்பிச்சிடும். இது எப்போ அமைதி அடையும் அப்படின்னா, நாம் எந்த அளவுக்கு மெச்சூர்டான பர்சனோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக இந்த மனம் அமைதி அடைய ஆரம்பிக்கும். இப்போது இந்த தியானத்தை நாம் எப்படி பயிற்சி செய்யுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது எப்போ அமைதி அடையும், எந்த அளவுக்கு நாம் இந்த தியானத்தை ரொம்ப மனப்பூர்வமாக தீவிரமாக பயிற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு வெகு சீக்கிரமாக நம்மளோட மனம் அமைதி அடைய ஆரம்பிச்சிடும். இந்த தியானத்தை இப்போ நம்ம பயிற்சி செஞ்சு பார்த்துடலாம். எல்லாருமே கால்கள் மடித்து 2 கைகளையுமே இந்த மாதிரி மடி மேலே வச்சுக்கோங்க. உங்கள் முட்டி மேலே உங்களோட மணிக்கட்டுகள் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். நல்லா ஆழமாக மூச்சு வாங்குங்க. மெதுவாக மூச்சு வெளிவிடுங்க. கைகள் ஞான முத்திரையிலையோ அல்லது திறந்த நிலையிலையோ இருக்கட்டும். இப்போ உங்களோட எண்ண ஓட்டம் எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான எண்ண ஓட்டம்லாம் உருவாகுது அப்படிங்கிறத கவனிங்க. எதையுமே கட்டுப்படுத்த வேண்டாம். ஒரு எண்ணம் உருவாகுது அப்படின்னா அந்த எண்ணம் பின்னாடியே போங்க. எடுத்துக்காட்டா, ஒரு பேனா பற்றி உங்கள் எண்ணம் இருக்குது அப்படின்னா அந்த பேனாவோட பர்பஸ் என்ன, எழுதுறது. அடுத்ததாக எங்கே தாட் போகும், எழுதி முடிச்சதுக்கப்புறம் பேனாவை என்ன பண்ணுவோம், பத்திரப்படுத்தி எடுத்த இடத்துல வச்சுருவோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த தாட் முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி உங்கள் மனத்தில் என்னென்ன விதமான எண்ணங்கள் எல்லாமே தோணுதோ அந்த எண்ணங்கள் ஒவ்வொன்றும் பின்னாடியும் போங்க. அந்த எண்ணம் முடிவடைகிற வரைக்கும் அந்த எண்ணத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். முதல்ல ஒரு 5 நிமிடங்கள் மட்டும் இந்த மாதிரி நாம் உட்கார்ந்து எண்ணங்கள் பின்னாடியே பயணிக்கலாம். இதுதான் மனதை வெறுமையாக்கும், அதாவது எம்டி மெடிடேஷன். இதை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய ஒரு கட்டத்தில் மனம் ரொம்ப அமைதியடைய ஆரம்பிச்சிடும். எண்ணங்கள் பலவிதம், மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான எண்ணங்கள் நம்மளை மன ரீதியாக ரொம்ப அழுத்தும் பொழுது இதை அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, தேவைக்கு ஏற்ற மாதிரி நாம் பயன்படுத்தி நம்மளோட மனதை அமைதிப்படுத்திக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த எம்டி மெடிடேஷன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப உதவியுள்ளதாக இருந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம்.
இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஆசனாஸ் அண்ட் முத்ராஸோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.